வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த அதிமுகவில் இடம் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உருவாயிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் இப்போ வேலுமணியை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னா பாஜக தேர்தல் சந்திக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர் வேட்பாளரில் ரேஸில் இருக்கதா சொல்கிறாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் அவங்க போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க, தண்டனை பெற்றிருந்தாங்க. அதனால் 2027 வரைக்கும் அவங்களால போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ உருவாயிருக்கு. அப்போ ஓபிஎஸ் வேலுமணின்ற மாதிரி உருவாயிருச்சு. அப்போ வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலா இணைஞ்சாங்கன்னா வேலுமணியும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. ஸோ அது நடக்குமா கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் இருக்கு. வேலுமணியை காலி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி எடப்பாடி பழனிசாமி எடுத்தாலும் ஒரு ஆச்சரியம் இல்லைன்றாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலுமணி பின்னாடி இருந்தாலுமே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க, ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்றதான் சொல்கிறாங்க. அப்போ டேரெக்டாக ஓபிஎஸ் சசிகலா அணியிலே போயிடுவாங்க. வேலுமணிக்காண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் அரசியலில் ஒரு ஹை ரேஞ்சு, அது 2ஆம் கட்டத்தில் இருக்காங்க. செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள் இருந்தாலுமே நம்ம தெரியும் தனபால்லாம் சீனியர், ரொம்ப சீனியர். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த ரேஸில் கொடுக்க மாட்டாங்க அதிமுகவினர் தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் சசிகலாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எடப்பாடி பின்னாடி வேலுமணி இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் உருவாகுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.